ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல் kannammaKattappa. ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டோட ரொம்ப ஃபேவரட்டான ரெசிபி இட்லி தோசை. ஸோ இதோட காம்பினேஷனில் சாப்பிட்டாலும் இதோட டேஸ்ட்டுக்கு வேறு லெவல். அதாவது சாம்பார் சட்னியிலேருந்து கறி குழம்பு மீன் குழம்பு வரைக்கும் இதோட காம்பினேஷனில் இதை வச்சு சாப்பிட்டாலும் வேறு லெவல் டேஸ்ட்டில் இருக்கும். ஸோ தமிழ்நாட்டோட ஃபேவரட் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். பட் நீ ஏன் இதை புதுசாக சொல்கிற அப்படின்னு கேட்பீங்க. பட் அதோட அந்த ப்ராசஸ் இருக்குல்ல, அது வந்து கொஞ்சம் பெரிய ப்ராசஸ். வீட்டில் இருக்கக்கூடிய அந்த லேடிஸ்க்கு தான் தெரியும். ஸோ அந்த ப்ராசஸை கம்மி பண்ணுறதுக்கான ஒரு ட்ரிக்கு தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் அதோட 2 ரெசிப்பியும் சேர்த்து பார்க்க போகிறோம். ஸோ சின்ன டிப்ஸும் இடையில கொடுத்துருக்கேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ ஸ்ட்ரைட்டாக வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா, நான் ஏற்கனவே ஊற வச்சுருக்கேன். இது ஒரு 3 மணி நேரத்துக்கிட்ட ஊறியிருக்கு. இது என்னெல்லாம் போட்டு இதில் நான் ஊற வச்சுருக்கேன் அப்படின்னு நான் ஃபஸ்ட்டே சொல்லிடுறேன். இதில் வந்துட்டு உளுந்து, ரேஷன் கடை அரிசி, கடை இட்லி அரிசி அண்ட் அது கூடவே வெந்தயம். அதாவது நம்ம ஆப்பமாவுக்கு எப்படி நம்ம ஊற வைப்போமோ அதே மாதிரி அதாவது ஒரே இதில் ஊற வச்சுருக்கோம். அதாவது உளுந்து தனியாக நான் ஊற வைக்காமல் ஒரே இதில் நான் ஊற வச்சுருக்கேன். இதில் என்னென்ன அளவில் நான் சேர்த்துருக்கேன் அப்படிங்கிறது ஸ்க்ரீனில் சைடில் கொடுக்குறேன் அல்லது டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த ப்ராசஸ் தான் நான் கம்மி பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதாவது நம்ம உளுந்து வந்து தனியாக தான் எப்போவுமே இட்லி மாவுக்கு அரைப்போம். ஆனால் நம்ம வந்து இப்போ வந்து அப்படி ஆட்ட போகிறதில்ல. எல்லாமே ஒன்றா தான் நம்ம ஆட்டி எடுக்க போகிறோம். அதாவது ஆப்பம் மாவுக்கு எப்படி ஆட்டுவோமோ அதே மாதிரி ப்ராசஸ் தான் நம்ம இதில் பண்ண போகிறோம். நான் வந்து ரேஷன் கடை அரிசி தான் எடுத்திருக்கேன். ரேஷன் கடை அரிசி கொஞ்சம் அந்த ஃப்ரீயாக இருக்கிற டைமில் வந்து அம்மா வந்து இந்த கருப்பு இதெல்லாம் நெல் இதெல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அந்த அரிசியை தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் இன்றைக்கி இல்லை, நாங்கள் எப்போவுமே அந்த மாதிரி அரிசி தான் யூஸ் பண்ணுவோம். இதை வந்து கிரைண்டர்லேயோ அல்லது மிக்சிலேயோ உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்கோ அதில் நீங்கள் ஆட்டிக்கலாம். நான் வந்து கிரைண்டரில் ஆட்டிக்கிறேன். இது இட்லி மாவு பதத்துக்கு நம்ம எப்படி எடுப்போமோ ஆப்ப மாவு பதத்துக்கு நல்ல நைஸாக ஆட்டணும். ஆப்ப மாவுக்கு நம்ம வந்து நைஸ் ஆட்ட போகிறது கிடையாது. இட்லி மாவுக்கு நம்ம எப்படி ஆட்டி எடுத்துப்போமோ அதே மாதிரி ஆட்டி எடுத்துக்கலாம். அண்ட் அதே மாதிரி மிக்சியில் நீங்கள் ஆட்டுறீங்க அப்படின்னா அது வந்து சில் வாட்டர் நீங்கள் அதில் சேர்த்துட்டு ஆட்டினீங்கன்னா உங்களுக்கு அது சூடாகாமல் இருக்கும். உங்களுக்கு ஈஸியாகவும் இருக்கும். இட்லியும் நல்லா வரும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா திக்கான மாவு நமக்கு கிடச்சிருக்கு. இட்லி மாவு மாதிரியே இருக்குது பாருங்கள். அதோட கலரும் பாருங்கள். நம்ம இதில் ரேஷன் கடை அரிசி யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதே தெரியாது. அண்ட் நம்மளுக்கு அந்த இட்லியோட அந்த கலரும் வந்து நல்ல ஒயிட் கலரில் கிடைக்கும். இப்போ இதை வந்து இட்லி ஊற்றி வச்சுருக்கேன். ஸோ அதை நான் காட்டுறேன். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த அளவுக்கு ஸ்பாஞ்சியாகவும் இருக்கும். அண்ட் அதே மாதிரி அந்த கலரும் பாருங்கள், நல்ல கடையில் வாங்கின அந்த இட்லி மாதிரி சூப்பராக பஞ்சு மாதிரி சூப்பராக இருக்குது. எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குதுன்னு பாருங்கள். இப்போ நான் அதே மாவில் கொஞ்சம் அதிகமாக தண்ணி சேர்த்துட்டு தோசை மாவு பதத்துக்கு நான் கரைச்சி வச்சுருக்கேன். பாருங்கள், இட்லி இன்னமும் சாஃப்டாக இருக்குது. நான் பிச்சு காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ பஞ்சு மாதிரி இருக்குன்னு. ஸோ வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அண்ட் இதே மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் பார்க்கணுன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம தோசை ஊற்றிடலாம். உங்களுக்கு எப்படி பிடிக்குமோ அந்த மாதிரி தோசை ஊற்றி எடுத்துக்கலாம். சேம் ஒரே மாவு தான், நம்ம தனியாக உளுந்து ஆட்டலை. எவ்வளோ சூப்பராக வருது பாருங்கள். இட்லியும் தோசையும் ஒரே மாவு. அண்ட் அதே மாதிரி நம்ம உளுந்து தனியாக ஆட்டலை. அதோட கலரை பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்குது. இப்போ இந்த தோசையில் இதுக்கு மேலேயே நான் கார சட்னி ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த கார சட்னியோட ரெசிபி வந்து நம்ம ஏற்கனவே போஸ்ட் பண்ணியிருக்கோம் நம்ம சேனலில். வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் தரேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நிறைய பேருக்கு வந்து இந்த கார சட்னி வந்து இப்படி சாப்பிட்றது பிடிக்கும். பட் ஆனால் வீட்டில் பசங்க இருப்பாங்க, குட்டி பசங்க இருந்தாங்கன்னா இந்த மாதிரி இவ்வளோ காரம் சாப்பிட மாட்டாங்க. அவங்களுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுலேயே இன்னொரு ரெசிபி நான் சொல்லியிருக்கேன், எண்டில் வரும், அதையும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஏன்னா நமக்கு இந்த கார சட்னி செஞ்சிட்டோம்,
திருப்பி நமக்கு இது செஞ்சு சாப்பிட்ருவோம். ஆனால் குழந்தைங்களுக்கு இது சாப்பிட மாட்டாங்க அப்படிங்கிறதுனால அவங்களுக்கு தனியாக ஒரு சைட் டிஷ் ரெடி பண்ண வேண்டியிருக்கும். அல்லது டெய்லியும் நம்ம தோசை சுடுறோம், டெய்லியும் நம்ம செய்கிறோம் அப்படிங்கிறப்போ அவங்களுக்கு வந்து தனியாக சுகர் வச்சு நம்ம கொடுக்க முடியாது. அதாவது இனிப்பு சர்க்கரை போட்டு சாப்பிட முடியாது. அதனால் தனியாக அவங்களுக்கு ஒரு ரெசிபி செய்ய வேண்டியதாக இருக்கும். அந்த மாதிரி இல்லாமல் இந்த கார சட்னியை வச்சே நம்ம இன்னொரு ரெசிபியும் செய்யலாம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு 2 கரண்டி மாவு எடுத்துக்கோங்க. 2 உங்களுக்கு எத்தனை தோசை வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி மாவு எடுத்துகிட்டு, நான் இப்போ இந்த 1 கரண்டி மாவு எடுத்திருக்கேன் தனியாக ஒரு பவுலில். இதிலையே 1 ஸ்பூன் அளவுக்கு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம ரெடி பண்ணி வச்சு அதாவது கார சட்னி இருக்குல்ல அதை போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். கார சட்னியை நீங்கள் தனியாக தொட்டு சாப்பிடும்போது தான் அவ்வளோ ஒரு ஹாட்டாக இருக்கும், அதாவது உரப்பாக இருக்கும். பட் ஆனால் இந்த மாதிரி மாவில் மிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அவ்வளோ ஒன்றும் உரப்பு இருக்காது. அண்ட் அதே மாதிரி தனியாக நீங்கள் ஒரு சைட் டிஷ் பண்ணணும் அப்படிங்கிறது அவசியமும் கிடையாது. இதை சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா தெரியும், வேறு லெவல் டேஸ்ட்டில் இருக்கும். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி இது பசங்களுக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இதுக்கு தனியாக சைட் டிஷ்ஷும் பண்ண வேண்டாம். அண்ட் அதே மாதிரி இதோட அந்த க்ரீமியாக இருக்கும், ஒரு மாதிரி அந்த மாய்ஸ்சரைஸாக அந்த மாதிரி இருக்கும்ல, அந்த மாதிரி இருக்கும். நீங்கள் இதை வந்துட்டு கிறிஸ்பியாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கிறிஸ்பியாகவும் செஞ்சுக்கலாம். நான் இப்போ வந்துட்டு நல்ல ஒரு மாய்ஸ்சர் அந்த லெவலில் தான் நான் இதை வந்து வேக வச்சு எடுத்திருக்கேன். ஸோ இதை மாதிரி நீங்களும் உங்கள் பசங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம். ஒரே மாவில் வேறு லெவல் வெரைட்டிஸ் ரெசிபி வந்து ஒரே டைமில் நம்மளால் செய்ய முடியும். ஸோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரியும் செய்யலாம். அண்ட் அதே மாதிரி உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு பிடிச்ச மாதிரியும் நீங்கள் ரெடி பண்ணி செஞ்சு கொடுக்கலாம். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு டைமும் மிச்சமாகும். ஸோ இந்த உளுந்து ஆட்டுற டைம் வந்து ரொம்ப பெரிய ப்ராசஸ், அது வந்து ரொம்ப டைம் எடுத்து நம்மளுக்கு ரெடி பண்ண மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஒரு மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ பெரிய டைம் வந்து சேவ் ஆகும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இதே டைம் ஒரு சூப்பரான வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணேன். அது வரைக்கும் டாடா பாய்.